சென்டர் பாயிண்ட் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். ஒட்டுமொத்த இந்திய மக்களையும் ஒரு பெரும் துயரத்தில் ஆழ்த்தி இருக்கிற ஒரு கோரச் சம்பவம் நம்ம நாட்டினுடைய தலைநகர் டெல்லியில நவம்பர் 10ஆம் தேதி நடந்து முடிஞ்சிருக்குங்க. டெல்லி செங்கோட்டை பகுதியில் மெட்ரோ ரயில் நிலையம் நுழைவாயில் 1 அருகே வெடித்த ஒரு வெடிகுண்டு இதுவரை 15 உயிர்களை காவு வாங்கி இருக்கிறது. 30க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. அந்த குண்டு வெடிப்பு சத்தத்துல நெஞ்சடைச்சு பல பேர் செத்துருக்காங்க. அந்த குண்டு வெடிப்பில் நேரடியா பாதிக்கப்பட்டவங்களுடைய அந்த உடம்பு இருக்குல்ல, கொத்துக்கறி மாதிரி அந்த சதை பகுதிகள் செதறி 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் எல்லாம் தூக்கி எறியப்பட்டு பரிதாபமா இறந்திருக்காங்க. அந்த படுகாயமுற்றவர்கள்ல எத்தனை பேர் பிழைத்து வருவாங்க அப்படிங்கிறத நம்ம கவலையோடு பார்த்துட்டு இருக்கிற ஒரு நேரமா இது அமைஞ்சிருக்கு. டெல்லியில தானே நடக்குது அப்படின்னு நம்ம இதை எளிதா கடந்து போயிடுறோமா, அல்லது நம்மெல்லாம் எதிர்த்து கேட்டா மட்டும் இங்க என்ன நடந்துற போகுது அப்படிங்கிற ஒரு இயலாமையில துவண்டு போயிடுறோமா, அல்லது இங்க நடக்கட்டும் அல்லது நமக்கு நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மெத்தனத்துல சும செய்தித்தாள்கள்ல படிக்கிறது, டிவியில பாக்குறது அப்படிங்கிறதோட நம்ம கடந்து போயிடுறோமா அப்படிங்கிறதா நமக்கு இப்ப பெரிய கேள்விக்குறியா இருக்கு. 2014 மே 26ஆம் தேதி மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் இந்திய பிரதமரா பதவியேற்றார். அவர் பதவியேற்றதுக்கு முன்னால இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் எப்பவாவது அபூர்வமா நம்ம கேள்விப்படுவோம். ஆனால் அவர் பதவியேற்றதற்கு பிறகு இந்த 11 வருடங்கள் இந்த மாதிரி கோர சம்பவங்கள் அடிக்கடி 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 நிகழுது. இது யாரால் உருவாக்கப்படுகிறது, எதனால் உருவாக்கப்படுகிறது, எதுக்காக உருவாக்கப்படுகிறது, இதுக்கு பின்னால் உள்ள அரசியல் என்ன, அல்லது இதுக்கு பின்னால் இயங்குகிற தீவிரவாதிகளுடைய நோக்கம் என்ன, இதெல்லாம் நம்ம ஆழ்ந்து சிந்திக்கிறத மறந்துட்டோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட நமக்கு எழுந்து வருதுங்க. இது நம்ம தேசம். நாளைக்கு நாம வாழ்ற இந்த தமிழ்நாட்டில் இப்படி ஒண்ணு நடந்துருச்சு அப்படின்னா நம்ம பதபதைக்க மாட்டோமா, ஏன் ஒரு கேள்வியை வைக்க மாட்டோமா, அந்த பதபதைப்புக்கும் கோரத்துக்கும் காரணமானவங்களை எதிர்த்து நம்ம கேள்வி கேட்க மாட்டோமா? 2014 பாஜக ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு நேற்று செங்கோட்டையில் வெடிக்கும் வரை இந்த மாதிரி கொடூரங்கள் எவ்வளவு நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுங்களா? 2014 டிசம்பர் 28 பெங்களூர் தேவாலயத்தில் வெடிகுண்டு தாக்குதல், ஒருவர் பலி, 5 பேர் காயம். 2015 மார்ச் 20 காஷ்மீர் பள்ளியில் வெடிகுண்டு வெடிப்பு, 6 பேர் பலி, 10 பேர் காயம். 2015 ஜூலை 27 குருதாஸ்பூர் போலீஸ் சோதனை சாவடி தாக்குதல், 10 பேர் பலி, 15 பேர் காயம். 2016 ஜூன் 2 பதன்கோட் விமானப்படை தாக்குதல், 7 பேர் பலி. 2016 ஜூன் 25 பாம்பூர் சிஆர்பிஎஃப் வீரர்கள் வாகனங்கள் மீது தாக்குதல், 8 பேர் பலி, 22 பேர் காயம். 2016 செப்டம்பர் 18 உரி ராணுவ முகாம் மீது தாக்குதல், 23 பேர் பலி. 2016 அக்டோபர் 3 பாரமுல்லா தாக்குதல். 2016 அக்டோபர் 6 ஹந்த்வாரா ராணுவ தாக்குதல். 2016 நவம்பர் 29 நக்ரோட்டா ராணுவ தள தாக்குதல், 10 பேர் பலி. 2017 ஏப்ரல் 24 சுக்மா நக்சலைட் தாக்குதல், 26 சிஆர்பிஎஃப் வீரர்கள் சாவு. 2017 மார்ச் 7 போபால் உஜ்ஜைன் ரயில் குண்டு வெடிப்பு, 10 பேர் பலி. 2017 ஜூலை 11 அமர்நாத் யாத்திரை படுகொலை, 8 பேர் பலி. 2018 பிப்ரவரி 16 சுஞ்சுவான் ராணுவ தாக்குதல், 11 பேர் பலி. 2018 மார்ச் 13 சுக்மா குண்டுவெடிப்பு, 9 பேர் பலி. 2019 பிப்ரவரி 14 புல்வாமா தற்கொலைப்படை தாக்குதல், சிஆர்பிஎஃப் வாகனங்கள் மீதான தாக்குதலில் 40 வீரர்கள் பலி. 2019 மார்ச் 7 ஜம்மு பஸ் நிலையம் கையெறி குண்டு தாக்குதல், 3 பேர் பலி, 30 பேர் காயம்.
2019 ஏப்ரல் 9 தண்டோவாடா தாக்குதல் 5 பேர் பலி. 2019 ஜூன் 12 அனந்த்நாக் தாக்குதல் 5 சிஆர்பிஎஃப் வீரர்கள் பலி. 2021 ஏப்ரல் 3 சுக்மா பிஜாப்பூர் தாக்குதல் 22 ராணுவ வீரர்கள் பலி. 2021 ஜூன் 27 ஜம்மு விமானப்படை மீதான தாக்குதல். 2021 ஆகஸ்ட் 27 அஸ்ஸாம் ரயில் தண்டவாளத்தில் குண்டுவெடிப்பு. 2022 ஆகஸ்ட் 23 கோவை கார் குண்டுவெடிப்பு. 2023 ஜூன் 12 ரஜௌரி தாக்குதல்கள் 7 பேர் பலி. 2023 ஏப்ரல் 8 எலாத்தூர் ரயில் தீ வைப்பு 3 பேர் பலி. 2023 ஏப்ரல் 26 தண்டோவாடா குண்டுவெடிப்பு 10 போலீசார் உள்பட 11 பேர் பலி. 2023 அக்டோபர் 29 கொச்சி கிறிஸ்தவ கூட்டத்தில் தாக்குதல் 3 பேர் பலி, 36 பேர் காயம். 2024 மார்ச் 1 பெங்களூர் கஃபே குண்டுவெடிப்பு 9 பேர் காயம். 2024 ஜூன் 9 ரியாசி பஸ் தாக்குதல் 9 பேர் பலி, 41 பேர் காயம். 2024 அக்டோபர் 20 சுகாங்கீர் தாக்குதல் ஒரு டாக்டர் உட்பட 7 பேர் பலி. 2025 மார்ச் 28 கதுவா தாக்குதல் 4 போலீசார் சாவு. 2025 ஏப்ரல் 22 பகல்காம் தாக்குதல் 26 அப்பாவி மக்கள் உயிர் பலி. 2025 நவம்பர் 10 டெல்லி செங்கோட்டை கார் வெடிப்பு 11 பேர் பலி, 40 பேர் காயம். பிரதமர் மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்றதற்கு பிறகு இந்த கொடூரங்கள் எல்லாம் நடந்து முடிந்திருக்கிறது. மக்களுடைய வரிப்பணத்துல தான் அரசாங்கம் இயங்குது. மக்களுடைய வரிப்பணத்துல தான் உள்துறை அமைச்சகம் இயங்குது. மக்களுடைய வரிப்பணத்துல தான் இந்திய ராணுவம் இயங்குது. மக்களுடைய வரிப்பணத்துல தான் பாதுகாப்புத்துறை இயங்குது. மக்களுடைய வரிப்பணத்துல தான் உளவுத்துறை இயங்குது. மக்களுடைய வரிப்பணத்துல தான் இன்டெலிஜென்ஸ் அமைப்புகள்லாம் இயங்குது. இப்ப மக்களுடைய வரிப்பணத்தில் இவ்வளவும் இயங்கும் போது அந்த மக்களை அந்த துறைகள் எல்லாம் காப்பாற்றி இருக்கா? இத்தனை துறைகள் இத்தனை அமைப்புகள் இருந்த போதும் இந்த தீவிரவாதிகள் ஊடுருவுவதை இவங்களால கவனிக்க முடியலையா? அப்ப நம்ம ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் தான் இந்த இந்திய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? 2014 இருந்து இந்த கொடூரங்கள் நடைபெற்று இருக்கு. இப்ப 2014 அந்த தாக்குதல் நடத்திய தீவிரவாதி யார்? அந்த தீவிரவாதிக்கான தண்டனை கிடைத்து விட்டதா? அல்லது அந்த தாக்குதல்களில் பலியானவங்களுக்கான நீதி கிடைத்து விட்டதா அப்படின்னு நான் தொடுத்த இந்த பட்டியல்கள் இருக்கிற அந்த கொடூரங்களுக்கெல்லாம் நீதி கிடைச்சிருச்சா? அல்லது அதனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கான நிவாரணங்களோ அல்லது பாதிக்கப்பட்டவங்களுக்கான நீதியோ இந்த மண்ணில் கிடைத்திருக்கா அப்படின்னு நம்ம என்னைக்காவது கேட்டிருக்கிறோமா? இப்ப செங்கோட்டையில ஒரு கொடூரம் நடந்துருச்சு. உடனே எல்லா தொலைக்காட்சிகளும் என்ன பண்றாங்க? அதை டிபேட் பண்றாங்க. பலரும் பலவிதமான கருத்துக்களை சொல்றாங்க. அதை பத்தி ஒரு 4 நாள் பரபரப்பா பேசுறோம். 4 நாள் கழிச்சு இன்னொரு விஷயம் வரும்போது இதை அப்படியே நம்ம மறந்துறோம். அப்ப நம்ம பலகீனம் தான் அவங்களுக்கு பலமா மாறி இந்த மாதிரி கொடூரமான செயல்களை இந்திய மண்ணில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை யார் கேட்பது? இதை எப்படி நாம் தவிர்ப்பது? இதை எப்படி நாம் கையாளுவது? கேட்க வேண்டிய கேள்விகளை கேட்க வேண்டியவர்கள் எல்லாம் கேட்கிறார்களா அல்லது கேட்பவர்களுக்கு நியாயம் கிடைக்கிறதா என்று பார்த்தால் இதுவரை எந்த நியாயமும் கிடைச்ச மாதிரி நமக்கு தெரியல. இது எத்தனை காலத்துக்கு இந்த சோகம் தொடரும்? இன்னும் எத்தனை உயிர்கள் இந்த மண் காவு வாங்க போகுது? அப்ப தீவிரவாதிகள் ஊடுருவாங்கன்னா அதை தடுக்கக்கூடிய சக்தி இந்த அமைப்புகளுக்கெல்லாம் இல்லையா? அப்ப எதுக்கு மக்கள் வரிப்பணத்தை அந்த அமைப்புகளுக்கு செலவு பண்ணணும்? மக்களுக்கான பாதுகாப்பை கொடுப்பதுதான் ஒரு அரசாக இருக்க முடியுமே தவிர மக்களை பலி கொடுப்பது ஒரு அரசாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அல்லது யாருக்கோ நடந்திருக்குது, நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு
எளிதா கடந்து போற இந்த மனநிலை இருக்கிற வரை இந்த கொடூரங்கள் இந்த மண்ணில் நடந்து கொண்டேதான் இருக்கும். அப்ப இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? அல்லது மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று உண்மையாகவே மக்கள் மேல் அக்கறை உள்ளவர்கள் யாரோ அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டியது நம்ம கடமைங்க. அந்த கடமையில நம்ம சரியா இருக்கிறோமா? இன்னைக்கு தீவிரவாதிகளை தண்டிக்க சட்டம் இருக்கு, வழக்கு இருக்கு, காவல்துறை இருக்கு, ராணுவம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அவர்களுக்கான தண்டனையும் இருக்கு. ஆனால் தண்டனை கொடுக்கப்பட்டிருந்தால் புதிதாக வருகிற தீவிரவாதிகளுக்கு எப்படி அந்த தைரியமும் தெம்பும் இந்த நாட்டுக்குள்ள போனா இப்படி ஒரு தண்டனை கிடைக்குங்கிற ஒரு அச்சம் அவர்களுக்கு இல்லையே. மறுபடியும் 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 வந்து மக்களை இப்படி கொள்றாங்களே. அப்ப சட்டம், அதிகாரம், வழக்கு, நீதிமன்றங்கள் இவைகள் எல்லாமே வளைக்கப்படுகிறதோ அப்படிங்கிற ஒரு பதபதைப்பு நமக்கு ஏற்படுறதை தவிர்க்க முடியல. அப்ப மக்களை யார் காக்க வருகிறார்கள்? அல்லது உண்மையாலுமே மக்களை நேசிக்கிறவர்கள் யார்? உண்மையாகவே இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிறவர்கள் யார் அப்படின்னு தெரிஞ்சு அவர்கள் கையில் நாட்டை கொடுக்க வேண்டிய பொறுப்பு இங்க இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கிறது. இந்த வாக்குரிமை ஒன்றுதான் நம்மை ஆள்கிறவர்களை தீர்மானிக்கக்கூடிய சாட்டை. அதுதான் நீதிங்கிற சாட்டை. அந்த வாக்குரிமையை நம்ம சரியா பயன்படுத்துகிறோமா? அந்த வாக்குரிமையை நாம் சரியானபடி பயன்படுத்தி இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிறவர்களிடம் அதை கொடுக்கிறோமா? அதை சிந்தித்து செயல்பட்டால் ஒழிய இந்த மாதிரியான கொடூரங்களை நிகழ்வதை நிச்சயமாக தடுக்க முடியாது. நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்புல இருக்கு. ஆங்காங்கே நடக்கிற சில கொள்ளைகள் உடனே இந்த பாஜகவினர் என்ன பண்றாங்க? சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போச்சு, திராவிட முன்னேற்ற கழக அரசு உடனே டிஸ்மிஸ் பண்ணணும்னு கொந்தளிக்கிறீங்கல்ல. இப்ப நான் கேக்குறேங்க, எங்க போனீங்க? டெல்லியில வெடிகுண்டு நடந்துருச்சுல, 13 பேர் செத்துருக்காங்கல்ல, பல பேர் காயமடைஞ்சிருக்காங்கல்ல. வானதி சீனிவாசன் ஏன் வாயை திறக்கல? நயினார் நாகேந்திரன் ஏன் வாயை திறக்கல? அண்ணாமலை ஏன் வாயை திறக்கல? ஹெச் ராஜா ஏன் வாயை திறக்கல? வானதி சீனிவாசன் ஏன் வாயை திறக்கல? தமிழிசை சவுந்தரராஜன் ஏன் வாயை திறக்கல? ஏன் டெல்லியில பாஜக ஆளுதுங்கிறத ஒன்ன தவிர இப்ப பேசுங்க, இப்ப கொந்தளிங்க. இந்தியாவில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, ஆகவே உள்துறை அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும். இந்தியாவில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அதற்கு பாஜக பொறுப்பேற்க வேண்டும். இங்க இருக்கிற பாஜகவினர் ஏன் சொல்லல? டெல்லியில் நடைபெற்ற அந்த கொடூரங்களுக்கு இந்த துறைகளினுடைய செயல்பாடுகள் ஒரு காரணம் என்றால் மக்களுடைய மனநிலையும் ஒரு காரணம் என்பதை மனசாட்சிப்படி நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். இல்லையேல் இதை நாம் வளர விட்டுக்கிட்டே இருந்தா எதிர்காலத்தில் இது மாதிரியான கொடூரங்களை நாமும் நம் தலைமுறையும் சந்திக்க வேண்டிய ஒரு பெரிய ஆபத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யார் கையில் நாடு செல்ல வேண்டும், யார் நம்மை பாதுகாக்கிறார்கள் என்பதை அறிந்து அந்த வாக்கை பயன்படுத்தினால் இது போலான கொடூரங்கள் இந்திய மண்ணில் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்காது. அந்த பொறுப்பு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது என்பதை தார்மீகமாக ஒற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த நிகழ்வின் வாயிலாக மக்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நடுநிலை தவறாத சென்டர் பாயிண்ட்.